பார்க்க போகிறோம் நாங்கள். சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ராயிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ட்ராயிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய சம் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுனால வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பை த பை, திஸ் இஸ் த நேம் ஆஃப் த சேனல், சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டி இப்போ இதான் சேனல். ஓகே, இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இப்படி டைப் பண்ணிங்கன்னா தான் இது கரெக்டாக வந்து உள்ளே வந்து சர்ச்சில் போகும். இல்லைனா இந்த பெட்டர் வந்து இந்த நியூ வியூவர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இதாக என்ன டைப் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா டைரெக்ட்லி யூ வில் கோ டு திஸ் சேனல். ஓகே, இப்போ இந்த ரெட்டில் மார்க் பண்ணது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், the difference between the regular drawing and engineering drawing and difference, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வேரியஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இது என்னுடைய அப்ளிகேஷன்ஸை பார்த்துடலாம். அப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டடி எக்ஸெட்ரா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இதுக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆல்ரெடி லேண்ட் சர்வே இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு வந்து வில் டெவலப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ் கிடைக்கும். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் சர்வேயிங் ஒர்க்கில் வந்து நமக்கு ஃபைனலி வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து அதை வந்துலேருந்து வி வில் ப்ரிப்பேர் த லே அவுட் பிளான். இந்த லே அவுட் பிளான்ஸுங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் பில்டிங் பிளான்ஸ்னும் சம்டைம்ஸ் வில் கால் இட் அஸ் பில்டிங் பிளானிங். ஓகே, மோஸ்ட்லி ரெசிடென்சியல் பில்டிங், மானமண்டல் பில்டிங், இந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் வில் ரெஃபர் ஆர்கிடெக்சரல் பேசிக் ட்ராயிங். ஸோ அந்த லே அவுட் பிளானுங்கிறது வந்து ஒரு காலனியோட லே அவுட் பிளான், இல்லைனா ஒரு வில்லேஜோட லே அவுட் பிளான் இருக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, லேண்ட் சர்வேங்கிறது வந்து ஒரு வைடர் ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்து பண்ணுறது. ஒரு சப்போஸ் ஒரு 100 ஹவுசஸுக்கு வந்து ஒரு காலனி பிளான் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த 100 ஹவுசஸுக்குடைய லே அவுட்ஸ், காலனியுடைய லே அவுட்டு, காலனியிலேருந்து ஸ்ட்ரீட் லே அவுட்டு, ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹவுசஸோட லே அவுட் பிளான். ஆகவே அவைகள் நிலப்படங்கள், திட்ட விளக்கப்படங்கள், கட்டிட வரைபடங்கள் என்று அழைக்கப்படும். அப்புறமா வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும், வெதர் இட்ஸ் அ பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஆர் bridge structure or from superstructure, substructure, below ground level, above the ground level, from a simple structure to a single residential building or an individual villa to a complicated multi-story building, tall structures, towers, mast, okay, house, கட்டிடங்கள் கட்டுவது வந்து நிலத்தின் மேல் கட்டுகிற கட்டடங்கள். அப்புறம் ஷோரில் கட்டக்கூடிய கோஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகே, ஹார்பர் ஸ்ட்ரக்சர்ஸ், கடலுக்கு உள்ளே வந்து ONGC மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இதுக்கு ட்ரா பண்ணுறதுக்குள்ள ஆயில் ரிக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுறதுக்காக கட்டக்கூடிய ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ், ஹெவி ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் தென் an aircraft is a structure, as already told, that ship building is also something like a structural engineering. இதனுடைய எல்லாத்துக்கும் ஒரு டீட்டெயில் ட்ராயிங் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நூற்றுக்கணக்கான ட்ராயிங்ஸ் சமயங்களில் தேவைப்படும். ஓகே, ஆகவே பட் ஜென்ரலாக எல்லா கட்டமைப்புகள், அதன் உறுப்புகள், இணைப்புகள் மற்றும் அடித்தளங்களின் விவரமான படங்கள், அதனுடைய மெம்பர்ஸ்க்கு செப்பரேட் டயக்ராம், ஜாயின்ஸு செப்பரேட் வந்து டயக்ராம்ஸ், இந்த மாதிரி வேணும். தென் ஒரு பெரிய இரிகேஷன் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னாங்க, எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துனாங்க. சரி, வந்து இதுதான் ஒரு நீர்ப்பாசன திட்டம்னு எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, பரம்பிக்குளம் ஆழியார் நீர்ப்பாசன திட்டம், டேம்லேருந்து வரக்கூடிய கனால்ஸ், அதை கடைசியாக எங்கே போய் இரிகேட் பண்ணுது, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயோ கடைசியாக எங்கே வரைக்கும் அந்த தண்ணி வந்து போகுது, கடைசியாக அதனுடைய இரிகேஷன் கனால் சிஸ்டம் இருக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து உள்ளே ப்ரிப்பேர் பண்ணுற ட்ராயிங்ஸ். ஓகே, அதுக்கு இருக்கக்கூடிய மடைகள், ரெகுலேஷன் ஒர்க்கு, சர்ப்ளஸ் விஎஸ்லாம் சொல்லுவோம். அதாவது அந்த பகுதிக்கு நீர்ப்பாசனத்தை வழங்கின பிறகு அந்த வாய்க்காணி இருக்குல்ல, அது வந்து நீர்ப்பாய்ச்சல் முறையெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த ஊருக்கு போகிறதுக்காக அது வந்து ஒரு ட்ரைனேஜ் கனாலில் போகும். ஸோ இது மாதிரி நிறைய வந்து கால்வாய்கள், வாய்க்கால்கள் இதெல்லாம் இருக்கும். அதனுடைய எல்லாத்தினுடைய வந்து ட்ராயிங் செய்ய வந்து போட்டு இது பண்ணால் தான் நம்ம முழுமையாக ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி மட்டுமல்ல தொடர்ந்து அதை பராமரித்தும் வர வேண்டும் என்றால் நமக்கு அவையெல்லாம் தேவை. அப்புறமா வந்து என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வாட்டர் சப்ளை லைன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, புதுசாக ஒரு ஊருக்கு வந்து குடிநீர் திட்டம் செயல்படுத்துவது என்றால், ஸோ ஆற்றிலிருந்து இல்லைன்னா வந்து எங்கே ஒரு சோர்ஸ் இருக்கோ, வாட்டர் சோர்ஸஸ், அதில் இருந்து அந்த குடியிருப்பு பகுதி வரை ஒரு கொண்டு வருகின்ற குழாய்களின் இதுக்குள்ள வரைபடம், அது எப்படி வந்து அப்புறம் இடையில் கட்டப்படுகின்ற
இது இருக்குல்ல வாட்டர் டேங்க்ஸு, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பைப் லைன்ஸு, ஸ்ட்ரீட் லைன் மெயின்ஸ் வரையில் ஹவுஸ் சர்வீஸ் கனெக்ஷன் வரைக்கும் வரக்கூடிய எல்லாத்துக்கும் ட்ராயிங்ஸ் இது பண்ணால் தான் நம்ம பிளான் பண்ண முடியும் கரெக்டாக. அதே மாதிரி சீவேஜ் வாட்டர் கலெக்ஷன், ஓகே, ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு டீட்டெயில்டு ட்ராயிங்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆல்சோ, போத் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் சிஸ்டத்துக்கெலாம் இதனுடைய ட்ரீட்மெண்ட் ஒர்க் சிஸ்டம் ஃபைனல் இது வரைக்கும் எல்லாமே வந்து நாம் வந்து வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம் ஃபார் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் டிஸ்போசல் எல்லாத்துக்கும் வந்து வில் ஹாவ் ப்ரிப்பேர் நம்பர் ஆஃப் டயக்ராம்ஸ். லைக்வைஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் வந்து ஓகே ஹைவேஸ், ரயில்வேஸ், தென் ஏர்போர்ட், தென் ஹார்பர்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் வேரியஸ் நம்பர் ஆஃப் டீட்டெயில்ஸ். போத் வந்து இது லேண்ட்னாக்க நெடுஞ்சாலை இருப்பு பாதைக்கெல்லாம் லேண்ட் சர்வே இது இருக்குல்ல, சாயில் மெக்கானிக்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபவுண்டேஷன் டீட்டெயில்ஸ், ஓகே, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்பேக்மெண்ட் டீட்டெயில்ஸ், ஓகே, துறைமுகங்கள்னாக்க அந்த இது இருக்கக்கூடிய இது இருக்குல்ல, அந்த கப்பல்கள் வந்து நிறைப்பதற்கான இது இருக்குல்ல ஜட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் அந்த கப்பல் தளங்கள் அதுக்கு பேர். ஓகே, இது ரன்வேன்னு சொல்லுவோம், விமான நிலையங்கள் போடக்கூடிய பாதைகள் வந்து விமானத்தினுடைய ஓடு பாதை. இது வந்து கப்பல் வந்து துறைமுகத்தில் தங்குவதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம், தங்கி அதிலிருந்து வந்து இது இருக்குல்ல சரக்குகளை ஏற்றி இறக்குவதற்காக கையாளுகின்ற அதிலெல்லாம் நிறைய ஹெவி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸ்டீல் கிரெயின்ஸ் எக்ஸட்ரா. ஓகே, எல்லாமே அதுக்கான விவரமான வரைபடங்கள். அப்புறம் பிரிட்ஜ் இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஓகே, ஹைவே பிரிட்ஜஸ், ரயில்வே பிரிட்ஜஸ், இப்போ மாடர்ன் ஃப்ளைஓவர் பிரிட்ஜஸ், ஓகே, ப்ரீசஸ் காங்கிரீட் பிரிட்ஜஸ், எம்ஆர்டிஎஸ் பிரிட்ஜஸ், எலிவேட்டட் பிரிட்ஜஸ், ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்து பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்டீல் பிரிட்ஜஸ், ஸ்டீல் கேபிள்ஸ், சஸ்பென்ஷன் பிரிட்ஜு, ப்ரீசஸ் காங்கிரீட் பிரிட்ஜு, காங்கிரீட் பிரிட்ஜு, இது மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட இதுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து we have to put a drawing, அதனுடைய பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் டீட்டெயில்ஸ், அதனுடைய விங் வால்ஸ், இன்டர்மீடியட் பிஎஸ், இது மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸுக்கும் செப்பரேட்லி we have to prepare a drawing. Okay, then all special types of structures have their detailed drawings. இப்போ கம்யூனிகேஷன் டவர்ஸ் வேணும், ஓகே, செல்ஃபோன் டவர், ஓகே, ஆல் இண்டியா ரேடியோ, டெலிவிஷன் டவர்ஸ், இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுக்கு அப்ளிகேஷனுக்கு போடும். ஆல் டிரான்ஸ்மிஷன் லைன் டவர்ஸ், பவர் ஹவுசஸ், ஓகே, மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பவர் ஹவுசஸ், அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வரக்கூடிய சப்ஸ்டேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், மெயின் ஸ்டேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு வில்லேஜுக்கு வரக்கூடிய சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், இவைகள் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கக்கூடிய சிவில் ஸ்டீல் இது இருக்காங்க இல்லையா, சிவில் இன்ஜினியர்களுடைய கட்டுமானங்களில் தான் இவைகள் எல்லாம் செய்யப்படும். ஓகே, இது மாதிரி எல்லா துறைகளிலும் உள்ள அடிப்படை கட்டுமானங்களுக்கான எல்லா டீட்டெயில்டு ட்ராயிங்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து இன்ஜினியரிங் ட்ராயினுடைய பர்பஸ். ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங் இல்லாமல் ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் எந்த வேலையுமே நடக்காது. நாட் ஓன்லி இன் சிவில் இன்ஜினியரிங், இன்னும் ஆல் கோர் பிரான்ச்சஸ். சரி, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன காம்பனண்ட், ஒரு உங்கள் சைக்கிள் இல்லைனா டூ வீலர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அதிலேயே நூற்றுக்கணக்கான காம்பனண்ட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன உறுப்புகள். அது எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கும் ஓகே ஒவ்வொரு சின்ன கனெக்ஷன், ஒரு கியர் வீல், ஓகே, ஒரு ஹேண்டில், ஓகே, ஒரு ஆக்சிலரேட்டர் கேபிள் மவுண்டு கை இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மவுண்ட் இருந்தால் கூட இட் ஹேஸ் டு பி செப்பரேட்லி கேஸ்டட் அதில் திருப்பி வந்து அதை வந்து அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும், அதில் ட்ரில் போடணும், இது பண்ணணும், ஓகே, ஃபிக்ஸ், தென் ஃபைனலி அசம்பிள் பண்ணணும் எல்லாத்துலேயும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் காம்பனன்ட் ட்ராயிங், அப்புறம் அசம்பிளி ட்ராயிங், ப்ரொடக்ஷன் ட்ராயிங், இந்த மாதிரி வந்து ஃப்ளோர் ஷாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடியதுக்கு நூற்றுக்கணக்கான வந்து வரைபடங்கள் தேவை. தென் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ட்ராயிங், ஓகே, ஒரு சின்ன ஹவுஸ் பில்டிங் கனெக்ஷன் கொடுத்தா கூட அதனுடைய மெயின் சுவிட்சஸ், அப்புறம் ஒவ்வொரு ரூமில் இருக்கக்கூடிய சுவிட்சஸ், ஓகே, அந்த வீட்டுக்கு தேவையான இது இருக்கு இல்லையா, மற்ற இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, பப்ளிக் இது இருக்குல்ல, ஓகே, ஃப்ரிட்ஜஸ், ஓகே, கிரைண்டர், மிக்ஸி, இந்த மாதிரி நிறைய தனித்தனியாக வந்து நம்ம வேறு மோட்ரு அவனுடைய ஸ்டார்டர் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுவிட்சஸ்லாம் பண்ணுவோம். ஒன்றுமே வெறுமனே லைட்டிங் ஃபேன்ஸ் மாத்திரமே கிடையாது. அப்புறம் ஏசிக்கு வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷன் வேணும்பாங்க, சில இதுக்கு வந்து 15 ஆம்பியர்ஸில் ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அப்படின்னாக்க ஒரு டீட்டெயில் சர்க்கியூட் டயக்ராம் இல்லாமல் வந்து அந்த ஒர்க்கு வந்து ஈவன் ஒரு சின்ன பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து கேரி அவுட் பண்ணுறது வந்து மிக கடினம்.
அதுவே வந்து இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்தானாக்கா இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டைரக்ஷன் எல்லாமே இன்ஜினியரிங். தென் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு, ஓகே, டெலிஃபோன் டவர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெனி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸுக்கும் எல்லாத்துக்கும் வந்து வி ஹேவ் டு ஹேவ் அ இன்ஜினியரிங் ட்ராயிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நம்ம அனாலிசிஸ் அப்படின்னாக்கா மேத்தமெட்டிக்கல் பேஸ்ட் அனாலிசிஸ், ஃபிசிக்ஸ் பேஸ்ட் அனாலிசிஸ்க்கு அப்பாற்பட்டு கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் இன் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அந்த மாதிரிலாம் சில மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, எல்லா டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் காம்போனண்ட்டுக்கு வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள். இன்ஃபேக்ட் ஏர்லியர் பார்ட்டில் வந்து மெனி சிவில் இன்ஜினியர்ஸ் எஸ் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுவதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஓகே கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பீப்புள் வில் ப்ரிஃபர் டு do by graphical methods do an analysis rather than doing hand calculation. Hand calculation முடியல அப்படின்னாங்க கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிக்கப்படாதற்கு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிக்கு அப்புறம் தான் வந்து வைடு யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸுக்கு வந்து கிடச்சிது. அதுக்கு முற்பட்ட காலம் வரை அப்போ வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் ஆர் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் மெனி இன்ஜினியர்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அண்ட் ட்ராயிங்கிறது வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். இப்போ இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கர்வ்ஸு, லார்ஜ் செட் ஸ்கொயர்ஸு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ட்ராயிங் போர்டு அண்ட் டேபிள் நார்மலி யூஸ் இன் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக பெரிய ட்ராயிங் டேபிள், அதில் ஒரு பெரிய டிராஃப்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சின்ன டிராஃப்டர், அதனால அது பேர் மினி டிராஃப்டர்னு பேர். ஓகே, தென் வந்து திஸ் இஸ் some additional instruments what we will use in the instrument box. Various types of pencils. ஸ்கூலில் யூஸ் பண்ண மாதிரி ஒரு பென்சில்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். தேவைக்கு தகுந்தபடி வந்து தின்னா லைன் வரையணும் அப்படின்னாக்கா 2H பென்சில், 3H பென்சில் அந்த மாதிரி இது பண்ணுவோம். ஹெச்பின்னாக்க கொஞ்சம் அது வந்து சாஃப்டாக எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, தென் வந்து டார்க்காக சாஃப்டாக எழுதுறதுக்கு வந்து 2HP, 3HP இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்சில்ஸ்லாம் இருக்குது. அந்த பென்சில் ட்ராயிங் போட்டு அப்புறம் அதை இங்க் பண்ணி பிளாக் இங்கில் வந்து இந்தியன் இங்கில் எல்லாம் அதை ட்ரா பண்ணி ட்ராயிங்கை வந்து பென்சிலில் ப்ரிப்பேர் பண்ணி இங்க் பண்ணி அப்புறம் வந்து ஆஸ் அ பெர்மனன்ட் ரெக்கார்டை வந்து அதை பிரிண்ட் பண்ணி அமோனியா பிரிண்ட் ஏன்னா ப்ளூ பிரிண்ட்னு அதை சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலாக. ஓகே, அது ப்ளூ கலரில் இருக்கிறதுனால அது பேர் ப்ளூ பிரிண்ட்னு அதுக்கு ஒரு பேர் வந்து ஒரு காரண பேராக தொடர்ந்து வந்து அதெல்லாம் பெர்மனன்ட் ட்ராயிங், அதெல்லாம் அழியவே அழியாது. அந்த மாதிரி உள்ள இதில் தான் நாம் வந்து பெர்மனன்ட் எல்லா ப்ராஜெக்டுடைய ட்ராயிங்ஸுடைய மாஸ்டர் ட்ராயிங்கை நாம் தயாரிப்போம். அவை தொடர்ந்து வந்து நூற்றாண்டுகளாக பராமரிக்கப்படும். ஏன்னா பின்னாடி அதை மெயின்டைன் பண்ண வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது புரியணும். ஸோ அது மாதிரி வந்து மெஷின் காம்போனன்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குல்ல. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெக்டாங்குலர் ஸ்கொயரு, ஓகே, ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரெப்பிசாய்டில் ஒரு ஸ்லாட் எடுத்துருது, ஒரு அடிஷ்னலாக ஒரு ட்ரையாங்குலர் பிரிசம் மாதிரி அதோட ஆக்சிஸு, ஓகே, ஒரு செமி சர்க்குலர் ரிமூவல் ஆர் ஹோல் ஃப்ரம் பார்ட் ஆஃப் இது வந்து ஒரு இன்ஜினியரிங் பார்ட். இது மாதிரி நிறைய இன்ஜினியரிங் பார்ட்டை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது ட்ராயிங் பண்ணுறது இந்த டீட்டெயில் இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தோம். ஒரு சின்ன காம்பனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதை கூட வந்து மினிமம் 3 வியூஸ் 4 வியூஸ் சம்டைம்ஸ் தேவைப்பட்டானாக்கா ஒரு இந்த போர்ஷனை மாத்திரம் ஒரு எக்ஸ்ப்ளோர்டட் வியூ, ஒரு மைன்யூட் டீட்டெயில்ஸாக காமிக்கிறதுக்கு. ஓகே, இதில் இது யார் ப்ரிப்பேர் பண்ணுறா, யார் வந்து இது ஃபைனலைஸ் பண்ணுறா, யார் அப்ரூவ் பண்ணுறா, இந்த மாதிரி இது டீட்டெயில்ஸ் லைக் வந்து நார்மலாக இதை வந்து சும்மா கடைஞ்சா போதுமா, இதில் கட் பண்ணணுமா, இதில் வந்து இல்லை கீ ஹோல் கட் பண்ணணுமா, இல்லை லேர்னிங் பண்ணணுமா, அதனுடைய இது இருக்குல்ல நம்ம வந்து அதனுடைய ரெலவெண்ட் கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அரேஞ்ச் பண்ண ட்ராயிங் which will be much useful in a production shop. தென் இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் காங்கிரீட் காலத்துக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும், அதனுடைய இதற்கு அவுட்லைன் பிளானில் வந்து எப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது எது சென்டர் லைனு, இதில் வந்து எது காலம், ஏன்னா இதுக்கு மேலே தான் வந்து இந்த ஃபுட்டிங்கு மேலே தான் காலம் வரப்போகுது, காலம் பின்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகுது. ஸோ அதனால் இதெல்லாம் கிளியராக கிரவுண்டில் மார்க் பண்ணுறதுக்கு தேவையான கைட்லைன்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும். தென் வந்து கிராஸ் செக்ஷனில் வந்து உள்ளே என்ன ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வைக்க போகிறோம், அதனுடைய டீட்டெயில்ஸ், டயமீட்டர், ஸ்பேஸிங், எந்த டைரக்ஷனில் வைக்க போகிறோம், எங்கே வந்து இதை பெண்ட் பண்ணி விட போகிறோம். ஓகே, இது எல்லாமே வந்து தேர் ஆர் டிசைன் பிரின்சிபிள்ஸ், அதை பேஸ் பண்ணி ஸோ அதனுடைய டீட்டெயில்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங் இருக்கலாம். அப்போ தான் ஒரு பார்பெண்டர் இதை கொடுத்துட்டாங்க, ஒரு பார்பெண்டர் இதுக்கு தேவையான கம்பியெல்லாம் வளைச்சி கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அதை உள்ளே வச்சு மேலே ஷட்டரிங் அடித்து காங்கிரீட் போட்டுருவாங்க. தென் இந்த பீம்
connecting the column with the constructing a column over the footing to starting the column. அது பேர் இந்த காலம் ஸ்டார்டர் ஏரியான்னு பேர் இருக்குது ஆக்சுவலாக. இதில் இருக்கக்கூடிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் ரொம்ப குரூஷியல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் என்டையர் சூப்பர் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு இதுக்கும் காம்பனண்ட்டுக்கும் பிரித்து தான் கொடுத்து டீட்டெயில் கொடுக்க முடியும். ஸோ ஏன்னா அவ்வளவு டீட்டெயில் இருந்தால் தான் வந்து யூ கேன் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தவுட் எனி ஹிச்சன் தவறுகள் இல்லாமல் வந்து நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன ஹவுஸ் கனெக்ஷனை கூட வந்து இந்த ஃபேஸு நியூட்ரல் இதெல்லாம் எங்கே இருக்குது, எங்கே லிங்க்டு ஸ்விட்ச் இருக்குது, அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுலேருந்து எத்தனை கனெக்ஷன் போகுது, எத்தனை சர்க்யூட் வெளியில் போகுது, இந்த ஒவ்வொரு சர்க்யூட்லேயும் வந்து என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி இது வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராம். If you like this channel, subscribe, click bell button and comment.